إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد المختار وآله الأطهار وأصحابه الأخيار أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر وقال أيضا واذكروا الله في أيام معدودات صدق الله مولانا العليم وقال نبينا محمد صلى الله عليه وسلم ما من أيام العمل الصالح فيها أحب إلى الله من هذه الأيام قالوا يا رسول الله ولا الجهاد في سبيل الله قال ولا الجهاد في سبيل الله إلا رجل خرج بنفسه وماله فلم يرجع من ذلك بشيء صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சாந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் பேரிலும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் கியாமத் நாள் வரையிலும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழக்கூடிய உண்மையான மூமின்கள் முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. அல்லாஹுவின் மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலாவும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுடைய வாழ்க்கையில் எவைகளை எடுத்து நடக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அவைகளை எடுத்தும், எவைகளை செய்யக்கூடாது தவிர்ந்து விலகி நடந்து கொள்ளுங்கள் என்று எச்சரிக்கை செய்தார்களோ அவைகளை தவிர்ந்து விலகி நடந்து கொள்ளுமாறும் முதலில் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தை செய்து கொள்கின்றேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் நாங்கள் எல்லோரும் இருக்கின்றோம். அல்லாஹு தஆலாவுடைய முதல் வீடாகிய காபத்துல்லாஹ்வை ஹஜ் செய்வதற்காக எல்லோரும் சென்று கொண்டிருக்கக்கூடிய சந்தோஷமான அந்த காட்சியை கண்களால் பார்த்தவர்களாக, கல்பால் கவலைப்பட்டு கண்களால் ஆனந்த கண்ணீர் வடித்தவர்களாக அந்த காட்சியை பார்த்து நாங்கள் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பாக்கியம் எங்களுக்கு எப்பதான் கிடைக்குமோ என்று ஏராளமானவர்களுடைய உள்ளத்தில் ஏக்கம் ஏங்கி கிடப்பதையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அந்த ஹஜ்ஜுடைய கடமையை அல்லாஹு தஆலா நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை எங்கள் எல்லோருக்கும் மௌத்துக்கு முன்னால நசீபாக்கி தந்தருள்வானாக. அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவன் நாடினால் அது பெரிய கஷ்டமான ஒரு வேலை அல்ல. இன்றைக்கு நாங்க எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கிறோம், ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு 23 லட்சம் 25 லட்சம் காசு பணம் செலவழிக்க வேண்டுமே, எங்களால் எப்படி முடியும், அதை நாங்க எப்ப செய்ய என்று அதிகமானவர்கள் ஆதரவு இழந்தவர்களாக
கல்பால் கற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ஜிக்காக போகக்கூடியவர்கள், லட்சத்தை செலவழித்து சொல்லக்கூடியவர்கள், இவர்கள் பிறக்கும் பொழுது எதையும் கொண்டு வரல. அந்த காசி வனத்தை பிறக்கும் பொழுது கொண்டு வந்த காசி வனம் அல்ல. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவன் கொடுக்க பணம். அல்லாஹு தஆலா அவன் கொடுத்த அந்த பணத்தினால் தான் இன்றைக்கு அந்த ஹஜ்ஜை நிறைவேற்ற இன்றைக்கு ஹஜ்ஜாஜிகள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அந்த ரப்புக்கு எங்களுக்கு தர முடியாதா? அவங்களுக்கு கொடுத்த அந்த ரப்புல் ஆலமீன் அவனுக்கு எங்களுக்கு தர முடியாதா? நிச்சயமாக முடியும். ஆக அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ரப்புல் ஆலமீன் இடத்தில் கையேந்தி பிரார்த்தனை புரியுங்கள், கையேந்தி துவா கேளுங்கள், கண்ணீர் வலித்து கேளுங்கள். யா அல்லாஹ், மௌத்துக்கு முன்னால உன்னுடைய ஆலயத்தை சந்தித்து அந்த காபத்துல்லாவை தவாப் செய்து ஹஜ்ஜி கடமையை நிறைவேற்றி அந்த கடமையை பரிபூர்ணமாக நிறைவேற்றினதன் பின்னால் யா அல்லாஹ் எங்களுக்கு மௌத்தை தா என்று அல்லாஹ்விடத்தில் துவா கேளுங்கள். ஆக அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வளோ கெட்டோடும் அவ்வளோ கெட்டோடும் இது காசியால செய்யக்கூடிய ஒன்று அல்ல. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹஜ்ஜி கடமை என்பது காசி பணத்தால செய்யக்கூடிய ஒன்று அல்ல. ஏராளமான பெரும் பெரும் கோடீஸ்வரர்கள் ஹஜ்ஜி பாக்கியம் இல்லாமல் மரணித்த வரலாறு உண்டு. எவ்வளவு கோடிக்கணக்கு காசி பணத்தை வைத்துக் கொண்டும் அந்த காபத்துல்லாவை போய் கண்ணால் பார்க்க முடியாத அபாக்கியர்கள் இருக்கிறார்கள். அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடியவர்கள் யார் தெரியுமா? அந்த இடத்துக்கு சென்றடையக்கூடியவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றவர்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டுதான் அந்த இடத்துக்கு செல்லுவார்கள். அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் என்னும் பாவம் மன்னிப்பை பெற்றவர்களாக வீடு திரும்புவார்கள் என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னாங்க. நிச்சயமாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எங்களுக்கு வேணும். ஆக அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காபத்துல்லா 3 பேருக்கு சிபாரிசு செய்யுமா? நாளை கியாமத் நாளையில அல்லாஹ்விடத்தில் அந்த காபத்துல்லா மன்றாடும். ஒன்று, காசி பணத்தை செலவழித்து அங்கே போய் ஹஜ்ஜி கடமையை நிறைவேற்றி காபத்துல்லாவை தவாப் செஞ்சு அந்த கடமையை நிறைவேற்றினவர்களுக்கு காபத்துல்லா அல்லாஹ்விடத்தில் மன்றாடும், யா அல்லாஹ், இவனை நீ சுவர்க்கத்தில் நுழையவை, சுவர்க்கத்தில் அவனை நுழைய வைக்கும் வரையில் அந்த காபத்துல்லா மன்றாடுமா. இரண்டாவது, காசி வனத்தை செலவழித்து காபத்துல்லாவை ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்று புறப்பட்டு பயணத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இடையில் அந்த மனிதனுக்கு மரணம் ஏற்படுகிறது. இடையில் அந்த மனிதன் வஃபாத்தாகிவிட்டார். இந்த மனிதனுக்கும் அந்த காபத்துல்லா அல்லாஹ்விடத்தில் மன்றாடும். மூன்றாவது, ஹஜ்ஜி கடமையை எனக்கு எப்ப வசதி வந்தாலும், எனக்கு காசி வனம் கிடைத்தால் நிச்சயமாக நான் அந்த காபத்துல்லாவை ஹஜ்ஜி செய்வேன், ஹஜ்ஜி கடமையை நிறைவேற்றுவேன் என்ற ஆசையில ஆர்வத்தில ஏங்கி ஏங்கி அப்படியே இருந்து யாரெல்லாம் மரணித்தார்களோ அவர்களுக்கும் இந்த காபத்துல்லா நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் மன்றாடி அவனை சுவர்க்கத்தில் நுழைய வைக்கும் என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஆக அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லோரும் கட்டாயம் நியத்தை வைத்துக் கொள்ளுங்கள். அந்த கடமையை நிச்சயமாக நாங்கள் நிறைவேற்றுவோம், அல்லாஹ்வுக்குரிய வழியை எங்களுக்கு திறந்து தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு வக்திலேயும் தஹஜ்ஜுதிலேயும் துஆ கேளுங்கள். அல்லாஹ் எல்லோருக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
நாங்கள் இருக்கக்கூடிய இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய இந்த தினம், இந்த 10 நாட்களும் மிக விசேஷமான தினம். அல்லாஹு தஆலா குர்ஆனில் பல ஆயத்துக்களின் மூலம் இந்த நாளுடைய சிறப்பை, மகிமையை, மகத்துவத்தை எங்களுக்கு அழகான முறையில் சொல்லி இருக்கின்றார். அல்லாஹு தஆலா இந்த 10 நாட்களிலும் அவனை ஞாபகப்படுத்தும்படி, அவனை ஞாபகம் செய்யும்படி, நல்ல அமல்களில் ஈடுபடும்படி அல் குர்ஆனில் எங்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, மாமின் ஐயாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹா அஹப்பு இலல்லாஹ் மின் ஹாதிஹில் ஐயாம். எந்த நாட்களும் இல்லை சாலிஹான நல்ல அமல்கள் செய்வதற்கு அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான நாட்கள் எந்த நாட்களும் இல்லை இந்த அஷ்ரு துல்ஹிஜ்ஜா, இந்த 10 நாட்களை விட சிறந்த நாள் எதுவும் இல்லை என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டினார்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாது செய்வதை விடவும் சிறந்ததா இந்த நாட்களில் அமல் செய்வது? ஆம், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்வதை விட மிக சிறந்தது இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாதுக்காக புறப்பட்டு சென்று அவன் அந்த ஜிஹாதிலேயே ஷஹீதாக்கப்பட்டானே அந்த மனிதனை தவிர. ஆக அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டினாங்க, இந்த துல்ஹிஜ்ஜா, நாங்கள் எல்லோரும் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய இந்த மாதத்தில் அரஃபா நோம்புடைய மகிமையை தான் நாங்கள் எல்லோரும் அறிந்து வைத்திருக்கின்றோம். அரஃபா நோன்பைத்தான் எல்லோரும் விசேஷமாக பிடிக்கின்றோம். உண்மையிலே விசேஷமான நோன்பு. ஒரு நோன்பு ஒரு வருடத்தின் நோன்புக்கு சமன். முன்னால் ஒரு வருடம், பின்னால் ஒரு வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு நோன்பு அரஃபாவுடைய நோன்பு. அதே போன்று இந்த 10 நாட்கள் பெருநாள் நாளை தவிர மற்ற 9 நாட்களும் நோன்பு பிடிப்பது மிக விசேஷமானது என்பதை அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அஸ்ஸௌமு ஃபீ அஷ்ரில் ஹிஜ்ஜா, இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய இந்த 10 நாட்களிலும் பிடிக்கக்கூடிய நோன்பு இருக்கிறது, இது 1000 நோன்புக்கு சமன். ஏனைய நாட்களில் 1000 நோன்பு நாங்கள் பிடித்தால் என்ன கூலியோ, இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய இந்த 10 நாட்களிலும் ஒவ்வொரு மனிதனும் பிடிக்கக்கூடிய நோன்பு 1000 நோன்புக்கு சமன் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னும் யார் இந்த துல்ஹிஜ்ஜாவில் நோன்பு பிடிக்கின்றார்களோ, இந்த 10 நாட்களிலும் ஒவ்வொரு நாளும் யார் நோன்பு பிடிப்பார்களோ, ஒவ்வொரு நோன்பும் அவர்கள் 100 அடிமைகளை உரிமையிட்டால் என்ன நன்மையோ அந்த நன்மை அவர்களுக்கு வழங்கப்படும். இன்னும் 100 ஒட்டகங்களை குர்பான் கொடுத்தால், சதக்கா கொடுத்தால் என்ன நன்மையோ அந்த நன்மை அந்த நோம்பாளிக்கு கொடுக்கப்படும் என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டினாங்க. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நோன்பு மட்டுமல்ல, நீங்க குர்ஆனை ஓதினாலும் இந்த நாட்களில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏனைய எல்லா நாட்களை விட இந்த 10 நாட்களிலும் செய்யக்கூடிய அமல் அல்லாஹ்விடத்தில் மிக விசேஷமான அமல் என்று சொன்னாங்க. இஸ்திக்பார் செய்யுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் திக்ர் செய்யுங்க, ஸலவாத் ஓதுங்க. எந்த அமலை செய்தாலும் சுன்னத்தான தொழுகைகளை பேணி தொழுங்க, ஜமாஅத்தை பேணி தொழுங்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுக்கெல்லாம் ஏராளமான நன்மைகள் உங்களுக்கு இந்த நாட்களில் விசேஷமாக வழங்கப்படும் என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அரஃபா நோன்பு விசேஷமான நோன்பு. அந்த நோன்பை நீங்க இந்த 9 நாட்களிலும் பிடிக்காவிட்டாலும் அந்த 9வது நாள்
அரபாவுடைய நோன்பு மிக விசேஷமான நோன்பு. அந்த நோன்பை கைவிட்டு விட வேண்டாம். கட்டாயமாக அதை நீங்கள் எல்லோரும் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் சேர்த்து எல்லோருமாக அந்த நோன்பை கடைபிடியுங்கள். அந்த சுன்னத்தான அந்த மேலான அந்த நோன்பை எல்லோரும் பிடியுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய முன் பின் பாவங்கள், ஒரு வர்க்கத்துடைய முந்தின பாவம் பிந்தின பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. இன்னும் சொன்னாங்க, சியாமு யௌமி அரஃபா, அரஃபா நாளில் பிடிக்கும் நோன்பு கசியாமி அல்ஃபி யௌமின், 1000 நோன்பு பிடித்தால் என்ன நன்மையோ அந்த நோன்பு அரஃபா நோன்புக்கும் கிடைக்கும் என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் ஒரு விசேஷமான அமல் தான் நாங்கள் துல்ஹிஜ்ஜாவிலே நிறைவேற்றப்படக்கூடிய உலுஹியா. இந்த உலுஹியாவுடைய அமல் இது மிக மேலான அமல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு செஞ்சு காட்டின ஒரு அமல். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க இன்றைக்கு எல்லோரும் கோடி கொடுத்து, கோடி கணக்கு காசு பணத்தை கொடுத்து இந்த அற்ப துனியாவில் வாகனிப்பதற்காக வாகனங்களை வாங்குவோம், பெருமையாக பேசுவோம். இது 4 கோடி, இது 5 கோடி, இது 2 கோடி பெறுமதியான காரு வாகனம் என்று வர்ணிக்கின்றோம். ஆனால் நீங்க எத்தனை கோடி கொடுத்து வாங்கினாலும் இந்த துனியாவுக்குள்ளதான் ஓடணும். இந்த அற்ப துனியாவுக்குள் தான் அந்த வாகனம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு வாகனம். அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாருமல்ல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது பொய்யாகுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எங்களை சுவர்க்கத்துக்கு ஏற்றிக்கொண்டு போகக்கூடிய ஒரு வாகனம் இருக்கும் என்று சொன்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த உலுஹியா, இந்த உலுஹியாவுடைய அமல் இருக்கிறது, இது எங்களை சுவர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அது எங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போகக்கூடிய வாகனம் என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். கோடி கொடுக்க தேவையில்லை, லட்சக்கணக்கு கொடுக்க தேவையில்லை. அந்த வாகனத்தை நீங்க வாங்கணுமா? அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கஷ்டப்படுத்தல. உங்களால தனியா கொடுக்க முடியுமா? ஒரு மாட்டை, ஒரு ஆட்டை உங்களால் தனியா கொடுக்க முடியுமா? அது மிக சிறப்பு, மிக மேலானது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கோடிக்கணக்கு வாகனம் வாங்கக்கூடியவர்களுக்கு ஒரு 5 லட்சம் 6 லட்சத்துக்கு ஒரு மாட்டை வாங்க முடியாதா? வசதியானவர்கள், தனிய கொடுக்க வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் அந்த உலுஹியாவை தனிமையாக நிறைவேற்றுங்கள். அது உங்களுக்கு மிக சிறப்பு. உண்மையிலேயே தனிமையாக கொடுப்பதற்கு வசதி இல்லை. அதற்கும் மார்க்கம் எங்களுக்கு வழி வகுத்து தந்திருக்கிறது. ஒரு மாட்டை 7 பேருக்கு கொடுக்கலாம், ஒரு ஒட்டகத்தை 7 பேருக்கு சேர்ந்து கொடுக்கலாம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 7 பேர் சேர்ந்து நீங்க கொடுத்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு எப்படி சிறப்பு சொன்னாங்களோ, சுவர்க்கத்துக்கு எங்களை கொண்டு போய் சேர்க்கும் வாகனம் என்று சொன்னாங்களே, 7 பேருக்கும் அங்கே 7 வாகனம் சுவர்க்கத்துக்கு அவர்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வாகனங்களாக அது மாறும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாருக்கும் ஆசை இல்லையா? நாங்கள் எல்லோரும் ஆசைப்படுகின்றோம், சொர்க்கத்தை அறிய வேண்டும், நரக படுகொலியை விட்டும் எங்களை பாதுகாக்க வேண்டும். இதைத்தான் ஆசை வைக்கின்றோம். இன்றைக்கு எத்தனை விஷயத்துக்காக, எத்தனை விடயம் ஆடம்பரமாக அநியாயமாக எவ்வளவு காசு பணத்தை அளிக்கின்றோம். இன்றைக்கு பெருமைக்காக பேருக்காக எவ்வளவு காசு அளிக்கின்றோம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவ்வளவு பொறுமதியான அமல்.
ஆக அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்விடத்தில் துஆ கேளுங்க. சிலர்கள் காசு பணத்தை வச்சு கொண்டும் அதை கொடுக்கிறதுக்கு மனசு வரல. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா எல்லோருக்கும் இந்த பாக்கியத்தை கொடுப்பதும் இல்லை. அந்த பாக்கியம் கிடைக்கணும் என்று அல்லாஹ்விடத்தில் அழுதி மன்றாடி துஆ கேளுங்க. நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு தனிமையாக கொடுக்கக்கூடிய வழியை திறந்து வருவார். இல்லாவிட்டால் ஒரு பங்குக்காவது சேருவதற்கு வழியை அல்லாஹ் வகுத்து தருவார். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் ஒரு விஷயம், இந்த கூட்டு குர்பான் இன்றைக்கு ஏராளமான இடங்களில் கொடுக்கிறது. அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னாங்க, அது நீங்க கொடுக்கக்கூடிய உலுஹியா அதனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டதா, இதை கட்டாயம் பாருங்கள். அதில் ஒரு நிபந்தனை 2 வருடங்கள் பூர்த்தியாக இருக்க வேண்டும். அது ஆடோ மாடோ 2 வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும். 2 வருடம் பூர்த்தி இல்லையா அது உலுஹியாவாக நிறைவேற மாட்டாது. அது சாதாரண சதக்காவாகத்தான் நிறைவேறும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கட்டாயம் அதை பார்த்துக் கொள்ளுங்கள். அடுத்தது இன்னும் ஒரு விஷயம், இன்றைக்கு பள்ளிகளில் போர்டில் ஒரு கணக்கை நியமித்து போட்டு இருப்பார்கள். ஆனால் சென்ற வருடம் உண்மையிலே சந்தோஷமான ஒரு விஷயம், இங்கே இந்த மஹல்லாவில் இந்த பள்ளியில் உலுஹியாவுடைய அந்த கூட்டு குர்பான் மிக அழகாக நிறைவேற்றப்பட்டது. இன்றைக்கு ஏராளமான பள்ளி வாசலில் என்ன செய்கிறாங்க, எல்லோருக்கிட்டையும் ஒரே கணக்கை நியமித்து இருக்கிறார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மாட்டில் 7 பேர். உதாரணமாக இன்றைக்கு 2 வருஷம் பூர்த்தியான உண்மையிலே ஒரு மாடு எடுப்பதாக இருந்தால் ஆக குறைந்தது 3.5 லட்சம். 3.5 லட்சத்துக்கு கீழே ஒரு மாடு எடுப்பது என்பது சரி கஷ்டம். இன்றைக்கு சின்ன பாலகன், வயது பூர்த்தி இல்லாத சின்ன மாட்டை வியாபாரிகள் கொண்டு வந்து குமிச்சு கொண்டு எப்படியாவது தலையில் அடிக்க வேண்டும் என்பதற்காக அந்த வர்க்கத்தை 2 வருடம் என்று சொல்லி ஏமாற்றி கொடுக்கின்றார்கள். அதற்கு நீங்கள் ஏமாந்து விட வேண்டாம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்தது ஒரு மர்க்கம், ஒரு மாட்டை நாங்கள் உலுஹியா கொடுப்பதாக இருந்தால் அந்த மாடு உதாரணமாக 7 பேராக இருந்தால் அந்த மாட்டுக்குரிய 7 பேர் யார்? அந்த 7 பேருக்கும் அந்த மாடு தெரிந்திருக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய மாடு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு சொன்னாங்க, ஆயிஷாவே கூமி, நீங்க எழும்புங்க, ஃபஷ்ஹதி உலுஹியதக், உங்களுடைய உலுஹியா நிறைவேற்றப்படக்கூடிய அந்த இடத்துக்கு நீங்கள் சமூகம் அணியுங்கள், அந்த இடத்துக்கு ஆளிராங்கள். அது எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? இங்கே அறுக்கப்படக்கூடிய அந்த உலுஹியாவுடைய அந்த இரத்த துளி, முதல் துளி நிலத்தில் விழுவதற்கு முன்னால் உங்களுடைய அவ்வளவு பாவங்களும் மன்னிக்கப்படக்கூடிய பெருமையான இடம். இந்த இடத்துக்கு நீங்கள் ஆளிராகுங்கள், சமூகம் அணியுங்கள் என்று ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் கொடுப்பாங்களோ கொடுக்கக்கூடியவர்கள் அதை அறுப்பது மிக முக்கியமான சுன்னத். அவங்களுக்கு முடியாதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தனக்கே அறுக்க முடியாது, அப்ப நீங்க என்ன செய்யுங்க, அறுக்க முடியுமான ஒருத்தரை நீங்கள் நியமியுங்கள். நியமிச்சுட்டு நீங்க வீட்டுல போய் படுக்க வேணாம், நீங்க உங்களோட பிசினஸ்ல ஈடுபட வேணாம், நீங்க எங்கேயும் போக வேணாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு அறுக்க முடியாதா, பிறரை நியமித்தீங்களா, அந்த இடத்துக்கு நீங்க ஆஜராகுங்க, அறுக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் நில்லுங்கள். இது மிக முக்கியமான சுன்னத். உலுஹியா கொடுப்பது மிக முக்கியமான சுன்னத். அந்த இடத்தில் ஹலாலாகுவது, சமூகம் அளிப்பது மிக முக்கியமான சுன்னத். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
கூட்டு குர்பானில் இதுவே பெரிய பிழை நடக்கிறது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உண்மையிலே வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் காசு அனுப்பி அவங்க அனுப்பினாலும் அவங்களோட மாட்ட அவங்க அறிந்திருப்பது மிக முக்கியம். ஆக அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படியானவர்களுக்கு மார்க்கத்தில் மன்னிப்பு இருக்கிறது, அது வேறு. ஊருக்குள் இருக்கக்கூடியவர்கள் கூட்டு குர்பானில் சேர்ந்தால் நிச்சயமாக அந்த இடத்துக்கு ஆஜராகுங்கள். அடுத்தது, சென்ற வருடம் இந்த மஹல்லாவில் மாட்டை வாங்கி அந்த பொறுமதிக்கு 7 பேரை சேர்த்திருக்கிறார்கள். இதுதான் உண்மை. இப்படித்தான் செய்ய வேண்டும். மாட்டை வாங்க வேண்டும். மாட்டை வாங்கி 5 லட்சம் ரூபாய் மாடிக்கும், 4 லட்சத்துக்கு இருக்கும், 7 லட்சத்துக்கு இருக்கும், 10 லட்சத்துக்கு இருக்கும். கூட போடக்கூடியவர்கள் 10 லட்சத்து மாட்டுக்கு காசு போடணுமா, அதுக்கு 7 பேரை சேர்க்க வேண்டும். இன்றைக்கு 35,000 40,000 எல்லோரும் ஹோல்சேலாக போர்டில் போட்டு காசை அறவிடுகிறார்கள். எப்படி மாடு எடுப்பது? 2 வருஷம் பூர்த்தியான ஒரு மாடு 40,000க்கு 40,000 எவ்வளவு? 2,80,000 2,80,000 2 வருஷம் பூர்த்தியான மாதம் எடுக்கலுமா? அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிர்வாகம் அல்லாஹ்விற்கு ஜவாபு சொல்லணும். இது பள்ளியுடைய வருமானத்துக்காக செய்யக்கூடிய ஒன்றல்ல. இதை பள்ளி வருமானத்துக்காக நாங்கள் அமைச்சுக் கொள்ளவும் கூடாது. முழு மக்களுடைய பதிலாவுக்கு ஆளாக வேண்டும். அவ்வளவு உறுதியாகவும் பால் அறிந்தால் அதற்குரிய நிபந்தனைக்குட்பட்ட முறையில் அதை நிறைவேற்ற முடியுமா? அப்பதான் இதை பாரமெடுக்க வேண்டும். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த உலுஹியாவிலே குறைகள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னாங்க, உலுஹியா 2 வருஷம் பூர்த்தியாக இருக்க வேண்டும், அதை கட்டாயமாக பாருங்கள். அடுத்தது, உலுஹியாவில் குறை இல்லாமல் ஒரு மாட்டை எடுப்பதா இருந்தா அது நொண்டி, இதை எடுக்கக்கூடாது. அடுத்தது, சொறி பிடிச்சிருந்தால் அதை எடுக்கக்கூடாது. கண் பார்வை இல்லாத குருடு, இதையும் எடுக்கக்கூடாது. அடுத்தது, நோயினால் மெல்லிஞ்சி போயிருக்கிறது, இதையும் எடுக்கக்கூடாது. அடுத்தது சொன்னாங்க, மஜ்னூனா, பைத்தியம் பிடிச்ச மாடு, இதுவும் சரி வராது. இன்னும் சொன்னாங்க, அல் அஜ்ஃபான், மெரபன் இல்லாத. உலுஹியா கொடுப்பதே மக்களுக்கு பிரயோஜனத்தை ஏற்படுத்தணும். மக்கள் அல்ஹம்துலில்லாஹ் அந்த பங்கை எடுத்து கல்வி சந்தோஷமாக அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லணும். ஆனா அதுக்கேற்ற மாதிரி அந்த மாடு அமையணும். இது மெல்லிஞ்சி மெரபன் இல்லாத அப்படியான மாட்டையும் பார்த்து கொடுக்க வேணாம் என்று ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் உலுஹியாவை கொடுக்க நியத்து வைத்தவர்கள் தலப்பிறையில இருந்து உலுஹியாவை கொடுக்கும் வரையில் நகங்களை வெட்டவானாம், முடிகளை களையவானாம். யாரெல்லாம் நியத்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள் அதை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். அடுத்தது, நான் ஒரு குர்பானை கொடுத்தால் எங்க குடும்பத்தில் எங்க மனைவி எங்க பிள்ளைகளுக்கும் அந்த நன்மை சேரும் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆக வீட்டில் உள்ள பிள்ளைகளையும் பேணுதலின் அடிப்படையில் நகங்களை களையாமல் முடிகளை வெட்டாமல் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலுஹியா, இந்த உலுஹியாவை நிறைவேற்றுவது அழகான முறையில் நிறைவேற்ற வேண்டும். அதற்காக கத்திகளை நல்ல முறையில் கூர்மையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். மாட்டையோ ஆட்டையோ 2 விடுத்தம் 3 விடுத்தம் கொலை செய்ய வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் போகிறாங்க, ஒரு மனிதன் ஆட்டை கீழே உருட்டி மேல காலை வச்சு அங்கே கத்தியை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மனிதனை பார்த்து கேட்டாங்க, மனிதனே, நீ இந்த மாட்டை இந்த ஆட்டை 2 வெடித்தம் நீ மௌத்தாக்க போகிறியா? உனக்கு இரக்கம் இல்லையா? உனக்கு கத்தியை ஆட்டை மாட்டை உருட்டுவதற்கு முன்னால அதை தீட்டிக் கொண்டு வர தெரியாதா? இன்னும் ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, பல விடுத்தங்கள் நீ ஒரு ஆட்டையோ மாட்டையோ மரணிக்க செய்யாத. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
இன்றைக்கு ஆட்ட மாட்டை உருட்டி கொண்டு கத்தி தேடுவாங்க. எங்க ஹத்தியன்னு கத்தியை தேடி போவாங்க. அதுக்கு எவ்வளவு வேதனை தெரியுமா? ஆட்டையோ மாட்டையோ கீழே போட்டு அங்க பிரட்டியிட்டால் அடுத்த நிமிடம் அவசரமாக அதை அறுப்பதுதான் முக்கியமான சுன்னத். இன்றைக்கு மொட்டை கத்திகளை வச்சுக்கொண்டு தேய்ச்சி இருப்பாங்க. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கத்தியை வச்சால் அடுத்த நிமிஷம் அது அறுபட்டுட வேண்டும். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உங்களுடைய கத்திகளை நீங்க அழகாக தீட்டிக்கோங்க, அதை நீங்கள் வேதனைப்படுத்த வானாம் என்று சொன்னாங்க. ஆக அந்த சுன்னத்தான அமல்ல நாங்க பாவத்தையும் சம்பரிக்கப்படாது. ஆக அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சுன்னாக்களையும் நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். இன்றைக்கு இந்த அமலால மற்ற மக்களுக்கு தொந்தரவு ஏற்படக்கூடாது, மற்ற மக்கள் எங்களுக்கு ஏசப்படாது, திட்டப்படாது. இன்றைக்கு என்ன செய்கிறாங்க? அந்த முள்ளுகளை அந்த தோள்களை இன்றைக்கு எங்கேயாலும் கொண்டு போய் போடுறாங்க. மக்கள் போகின்ற பாதைகளில, மக்கள் குடியிருக்கக்கூடிய இடங்களில அந்த நாட்டம் அது அசடாகி அது துரு நாட்டம் மக்களால் தாங்க முடியாது. நீ பதுவா செய்வாங்க, ஏசுவாங்க, திட்டுவாங்க. அப்படியான ஒரு அமல் செய்யணுமா? இந்த சுன்னத்தை செஞ்சு மக்களுடைய பதுவாவுக்கு ஆளாகணுமா? அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தோள்கள் ஆட்டுடைய மாட்டுடைய தோள்களை நீங்க விற்கவும் வேணாம், விற்க கூடாது. அதை என்ன செய்யுங்க? அதை குளிரோண்டி புதையுங்கள். இன்றைக்கு அறுப்பு ஆட்டு மாட்டு வேலை செய்ய வரக்கூடியவர்கள் அவங்களுக்கு சொல்ற, இவங்களுக்கு நான் எவ்வளவு சரி காசுதாரன், இதை நீங்க கொண்டு போய் எங்க சரி போட்டுருங்க, தோலை அவங்களோட கையில கொடுக்கிற. இவங்க என்ன செய்வேன்? இவங்களுக்கு சுண்ணத்தும் இறங்கியல, பருவம் இறங்கியல, அவங்களுக்கு கையில காசு அடைச்சிட்ட, எங்கடா இடம் கிடைச்சிய அந்த இடத்துல போட்டு வீசிட்டு போய்த்திரிய. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி அநியாயம் செய்ய வேணாம், அவங்கள கையில கொடுக்க வேணாம். ஒரு பெரிய குழிய தோணுங்க, ஓனந்த தோட்டத்துக்குள்ள ஒரு குழிய தோன்றியுமா, அது ஈக்கும் காலமெல்லாம் உங்களுக்கு நன்மை. அந்த தோளுடைய பொறுமதி எவ்வளவு பொறுமதி! சொர்க்கத்தின் வாகனத்தின் தோல், அது எங்களுடைய பூமிக்குள்ள தங்கி இருப்பதும் எங்களுக்கு பரக்கத். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிலர்கள் அவங்களுடைய வீட்டில் அறுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, அந்த ரத்தம் காஞ்சா நாத்தம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ரத்தத்துடைய பொறுமதி சுப்ஹானல்லாஹ். அந்த ரத்தம் வரக்கூடிய இடத்துல கேட்கும் துஆ கபூல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷாவே, இந்த இடம் பாவம் மன்னிக்கப்படும் இடம், துஆ கபூலாகும் இடம். இந்த இரத்த துளி நிலத்தில் படுவதற்கு முன்னால் எங்களுடைய அந்தஸ்து அங்கே சுவர்க்கத்தில் உயர்த்தப்படுகிறது. இப்படியான பாக்கியம் எங்களுக்கு தேவையில்லையா? அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சம்பவம், உண்மைக்கு நடந்த ஒரு செய்தி, அதை சொல்லி நான் முடித்துக் கொள்கின்றேன். ஒரு இடத்துல மகளுக்கு கல்யாணம் நடந்தது. அதுக்கு முன்னுக்கெல்லாம் அவங்களோட தோட்டத்தில் தான் உலுஹியா நிறைவேற்றப்பட்டது. ஆனால் மகளுடைய கல்யாணத்துக்காக வீட்டு முத்தத்தை எல்லாம் அழகான முறையில புல்லுகள் எல்லாம் போட்டு அந்த சின்ன கற்கள் எல்லாம் தூவி அப்படி பசுந்தாக அந்த தோட்டத்தை எல்லாம் அலங்கரித்தார்கள். அடுத்த வருடம் உலுஹியா கொடுக்க இங்கே அறுக்கோம் என்று சொல்லவும் அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? அப்போ தோட்டம் நாசமாயிடும், எங்களோட தோட்டம் நாசமாகிடும் என்று சொன்னார்கள். அங்கே அறுக்கல்ல, அதிலே நானும் ஒரு பங்காளி. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் சொன்ன வார்த்தை. அந்த வருடத்தில் இருந்து அந்த வீட்டுக்கு தண்ணியே வராத வீடு, உண்மையிலே தண்ணி நிறையாத வீடு. கொஞ்சம் மழை பெய்ந்தாலும் தண்ணி நிறைந்து நிறைந்து வீட்டுக்குள் இருக்க முடியாமல் வேற வீட்டில் போய் தண்ணி நின்றார்கள். தோட்டம் அசிங்கமாகி சேறு பிடித்து பாசி பிடித்து இப்படி பார்க்க அசிங்கமாக அந்த இடம் மாறிவிட்டது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதற்கு பின்னால இன்னும் ஒரு ஊரு வீடு கட்டக்கூடிய அளவு காசு பணத்தை செலவழித்து அந்த வீட்டை ஒசத்தி இப்பதான் கெட்டி அந்த வீட்டில் குடியிருக்கிறார்கள். இது நடந்த உண்மை. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ரத்தம்
எங்களோட தோட்டத்தில் படுவதும் எங்களோட மேலில படுவதும் அது பெரும் பரக்கத். எங்களுக்கே அறுத்து உரிச்சு அதை வேலை செஞ்சு வெளிசாக்கி கொடுக்கணுமா? அது எல்லாத்தையும் பார்க்க ஏத்தம். ஆக அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அமலை நாங்கள் அந்த நிபந்தனைக்கு உட்பட்ட முறையில் நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். அடுத்தது, மக்களுக்கு தொந்தரவு இல்லாம, அந்நிய காபிர்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாம, அந்த விசக்கு இது வருகிறது, அந்த கட்டங்களில் அவங்க ஆடு மாடு அறுப்பது அவங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு இது. ஆக அவங்களுக்கு நாங்க சுமந்த வைராக்கியம் காட்டுவதற்காக அதை செய்யாமல் நாங்க மறைமுகமாக அதை செய்து கொள்ள வேண்டும். ஆக அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மார்க்கத்துக்கு அரசாங்கத்துக்கு அடிபணிவதும் அது மார்க்க நிஸ்புல் ஈமான் என்று மார்க்கம் சொல்லி இருக்கிறது. எந்த முடிவு வந்தாலும் நாங்கள் அதை பாரம்பரிக்க வேண்டும். ஆக எல்லாம் வல்ல அல்லாஹ் அந்த அமலில் எந்த குறைபாடும் இல்லாமல் எல்லோருக்கும் அதை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹு தஆலா நல்ல வழியை அமைத்து தருவானாக. யா அல்லாஹ், இந்த உலுஹிய்யாவுடைய அமலை எல்லோரும் செய்வதற்கு ஆசை ஆர்வத்தை கல்விலே எண்ணத்தை பெற வேண்டும். யா அல்லாஹ், அந்த சொர்க்கத்தின் வாகனத்தை இந்த உலகத்திலேயே நாங்கள் வாங்குவதற்கு எங்களுக்கு அல்லாஹ் வழியை வசதியை அமைத்து தர வேண்டும். யா அல்லாஹ், அதற்குரிய பாக்கியத்தை எங்கள் எல்லோருக்கும் நீ நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், உலுஹிய்யாவுடைய அமலை செய்யணும் என்ற நல்ல ஹிம்மத்தை, நல்ல ஆசை ஆர்வத்தை எங்கள் எல்லோருக்கும் தந்தருவாயாக. யா அல்லாஹ், இந்த அமலை மௌத்து வரைக்கும் தவறாமல் நிறைவேற்றி வருவதற்கு நீ எங்களுக்கு வசதியை தருவாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய பைத்துல்லாவை ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை மௌத்துக்கு முன்னால் எங்கள் எல்லோருக்கும் நீ நசீபாக்கி வைப்பாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவோடு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நட்பாக்கியத்தை நசீபாக்குவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி காஃபிர் தம் வகாபில் தௌபி ஷதீதில் இகாப். அல்ஹம்துலில்லாஹி மூஜிதில் அஷ்யாஇ பிலா முஈன் الذي خلق الإنسان من طين وأكرم المتقين من عباده بأن لهم طوبى وحسن مآب. نحمده على ما منح من العطايا وهو المنعم الوهاب. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له شهادة من قال ربي الله ثم استقام. وأشهد أن سيدنا محمد صلى الله عليه وسلم عبده ورسوله الداعي إلى دار السلام نبي جاءت لدعوته الأشجار وصار بسيره الليل الغمام. اللهم صل وسلم على سيدنا مولانا محمد صلى الله عليه وسلم صاحب التاج والمعراج والبراك والعلم دافع البلاء والوباء والقحط والمرض وعلى آله الطيبين الطاهرين المطهرين وأصحابه الذين رضي الله عنهم ورضوا عنه. أما بعد، فيا عباد الله، اتقوا الله تبارك وتعالى وأطيعوه، لأن التقوى هي التي تعيذنا من النيران وتدخلنا في رياض الجنان. إن الله مع الذين اتقوا والذين هم محسنون. وبادروا رحمكم الله بالأعمال الصالحات قبل حلول الآجال، فلن يؤخر الله نفسا إذا جاء أجلها، والله خبير بما تعملون. والله تعالى يقول وهو أصدق القائلين: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. صدق الله العليم. بارك الله لنا ورحمنا وإياكم وغفر لنا ولكم ولجميع المسلمين والمؤمنين أجمعين فاستغفروه إنه هو الغفور الرحيم. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد. الحمد لله أحمده وأشكره شكرا لا يكون بعده كفران. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن سيدنا محمد صلى الله عليه وسلم عبده ورسوله أرسل آخر الزمان. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد صلى الله عليه وسلم سيد ولد عدنان وعلى آله وأصحابه ذوي الهداية والعرفان. أما بعد، وأوصيكم نفسي أولا بتقوى الله. فاتقوا الله عباد الله في السر والإعلان تدخلوا جنة ربكم بكل أمان. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما.
اللهم صل وسلم وبارك على سيدنا محمد صلى الله عليه وسلم سيد المرسلين وخاتم النبيين وشفيع المذنبين ومحب الفقراء والمساكين وعلى آله وأصحابه. وارض اللهم عن ساداتنا أبي بكر الصديق رضي الله عنه، وعن سيدنا عمر بن الخطاب رضي الله عنه، وعن سيدنا عثمان بن عفان رضي الله عنه، وعن سيدنا علي بن أبي طالب رضي الله عنه، وعن باقي العشرة المبشرة بالجنان، وعن عمي نبيك المكرمين سيدنا حمزة وسيدنا عباس رضي الله عنهما، وعن بنت الرسول سيدتنا فاطمة الزهراء البتول رضي الله عنها، وعن ابنيهما سيدنا حسن وسيدنا حسين رضي الله عنهما، وعن جميع المهاجرين والأنصار والصحابة أجمعين، وعنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات. اللهم ارزقنا حج بيتك الحرم وزيارة روضة نبينا محمد صلى الله عليه وسلم. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، ولا تجعلنا من حطب النار، وأدخلنا الجنة فإنها نعم القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين، والحمد لله رب العالمين. عباد الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. واذكروا الله العليم الجليل الجبار يذكركم واشكروه يزدكم ويهدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.